தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். செப்டம்பர் மாதத்துடைய 14ஆம் நாளாகிய இன்று சிலுவை உயர்த்தப்பட்ட நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். சிலுவை மீட்பின் சின்னம். சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம். சிலுவை நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை தரக்கூடிய ஒரு சின்னம். சிலுவை வழியாக நாம் ஒவ்வொருவருமே மீட்படைகிறோம். பவுலடியார் கலாத்திய மடலே 6ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே சொல்லுகின்றார், நான் வேறு எதை குறித்தும் பெருமை கொள்ள மாட்டேன், ஆனால் இயேசுடைய சிலுவையை குறித்து மட்டுமே நான் பெருமை கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்வு எப்பொழுதுமே சிலுவையை மையப்படுத்தியதாக இருந்திருக்கின்றது. அவள் வாழ்வில் பட்ட துன்பங்கள் இடர்பாடுகள் அனைத்திலும் தன் வாழ்விலே அந்த சிலுவையெல்லாம் கடந்து இயேசுடைய பாதையை நோக்கி பயணித்தார். இயேசு நமக்கு இந்த சிலுவையை ஒரு குணமளிக்கும் ஒரு அடையாளமாகவும் நமக்கு தருகின்றார். நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை நாம் எதிர்கொள்வதற்கும், துன்பங்களை நாம் சுமப்பதற்கும், துன்பங்களை தாங்கக்கூடிய மன வலிமையும் திருப்பாடல் 138வது பாடலில் சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு மன வலிமை அளித்து என்பதற்கிணங்க இந்த சிலுவை உயர்த்தப்பட்ட இந்த நாளிலே இறையருள், இறை இரக்கம் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்விலே இந்த சிலுவை வழியாக நாம் உணர்கின்றோம், நாம் பெறுகின்றோம். அது குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த சனிக்கிழமை தூய கன்னிமரியாளை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியாள் பட்ட வியாகத்தில் துன்பங்கள் 7 வியாகுலங்கள், இன்னும் அதைவிட அதிக துன்பங்களை அன்னை மரியாள் சுமந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சிலுவை உயர்த்தப்பட்ட நாளிலே நம்முடைய முதல் வாசகத்திலே பாம்பின் கடியுண்டவர்கள் இந்த உற்று நோக்கி பார்க்கட்டும், அவர்கள் குணமாவார்கள் என்று சொன்னது போல இயேசு சிலுவையிலே உயர்த்தப்படுகின்றார். அந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்தினுடைய ஒரு சின்னம், ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. அந்த சிலுவையை இயேசு விரும்பி ஏற்கின்றார். தன்னுடைய பாடுகளை 3 முறை இயேசு அறிவிக்கின்றார். ஆகவே அந்த சிலுவையை இயேசு சுமக்கின்றார். யாரெல்லாம் அவருடைய வழியிலே நடக்கிறோம் அவர்களெல்லாம் என்னை பின்பற்றுவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்றும் சொல்லுகின்றார். ஆகவே இயேசுவை பின்பற்றுவடைய வாழ்விலே சிலுவை உண்டு, துன்பங்கள் உண்டு என்பதை இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே உணர்த்துகின்றது. ஆகவே இந்த சனிக்கிழமை தேவ மாதாவுடைய அந்த வல்லமை கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள நாம் அனைவருமே இந்த சிலுவையெல்லாம் கடந்து இயேசுடைய மகிமையிலே நாம் பங்கெடுக்க, மாட்சிமையிலே நாம் பங்கெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், துயரங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், அனைத்தையும் நம் வாழ்விலே நாம் கடந்து நிற்க இயேசு நமக்கு வல்லமையை தருகின்றார். ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா நீர் போற்றப்படுவீராக. அன்பும் அருளும் சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் இந்த சனிக்கிழமையிலே தேவ மாதாவுடைய வல்லமை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்தல்வீராக. சிலுவை உயர்த்தப்பட்ட இந்த நாள் ஒரு மீட்பின் நாள், ஒரு இரட்சணியத்தின் நாள். இயேசு அந்த சிலுவையை அவர் சுமந்து சென்றார், துன்பத்தை கடந்து சென்றார். நம் வாழ்விலும் வரக்கூடிய துன்பங்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், ஆண்டவரே இருள் சார்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எதற்குமே அஞ்சினேன் என்று திருப்பாடல் 23 இயேசுவை ஆயனாக, இயேசுவை நமக்கு வழியாக ஒளியாக கொண்டு நாம் இந்த செப்டம்பர் மாதத்திலே, விவிலியத்தினுடைய மாதத்திலே நாம் பயணிக்க ஆண்டவர் வல்லமையும் ஆற்றலையும் பலத்தையும் இந்த சிலுவை வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கின்றார். ஆக இந்த சிலுவை வழியாக மீட்பு கட்டாயம் நம்ம எல்லாருக்கும் உண்டு என்பதை அறிந்தவர்களாக நாம் துன்பங்களை கண்டு தோண்டு போகாமல் மன வலிமையோடு, மன ஆற்றலோடு, இறை நம்பிக்கையோடு பயணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.